வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா பவுல்ட் ஆடியோவோட மேவரிக்னு ஒரு புதிய மாடல் இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமிங் டைப்பு, அதாவது கேமர்ஸ்க்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இயர்பட். இதனால தான் எல்லாருமே கேட்டாங்க போல இருக்குது. அப்படி இந்த இயர்பட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா இந்த இயர்பட் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தருவாங்க, அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறமா எனக்கு வந்து பாட்டு கேட்குறது எந்த மாதிரி இருந்துச்சு, இதை நீங்கள் வாங்கலாமா, இதுக்கு நாங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், இதெல்லாம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போ நீங்கள் எதிர்பார்த்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸில் இருந்து பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் சிவப்பு கலரில் தந்திருக்காங்க. இதை லாஸ்ட் நம்ம பிரிச்சிடலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். இதை தவிர சார்ஜிங் டாக் இருக்குது. டாக் வந்து பார்த்திங்கன்னா வினோதமாக இருக்குது, அதாவது டிரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்காங்க, மேலே மிஸ்ட் அடித்த மாதிரி இருக்குது. இதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதையும் ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர இன்னொரு பாக்ஸ் தந்திருக்காங்க, அசசரிஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு குட்டி கலர் ரெட் கலர் பாக்ஸ் தான். அதை பிரித்து பார்த்தோம்னா சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா இதற்கு தேவையான இயர் டிப்ஸு, பட்டுக்கு தேவையான இயர் டிப்ஸு, அப்புறமா அந்த குட்டி பேக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சோம்ல, அதையும் நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். அதை பிரித்தோம்னா வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அப்புறம் வெல்கம் மெசேஜ், அந்த மாதிரி 2 விஷயம் அதில் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வந்து உங்களுக்கு டாக்கை காமிக்கிறேன். டாக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டை பாருங்கள், அதாவது கேமிங் பட்டுக்கான தோற்றம் வரல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி லைட்டு தந்துருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அதாவது டாக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி லைட் இருக்கும். அதே மாதிரி பட்டை சுற்றியும் உங்களுக்கு லைட் தந்திருப்பாங்க. அதாவது லைட்டு அங்கங்கே எல்இடி இருந்துச்சுனாலே அது கேமிங் இயர்பட் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. பொதுவாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பிசி அந்த கான்செப்ட் வரும்போதே அங்கேயும் உங்களுக்கு கலராக எல்இடி தந்திருந்தாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கலராக கிடையாது, ஒரு சிங்கிள் கலரில் தந்திருக்காங்க, அவ்வளோதான். இந்த டாக்கை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். தென் இதோட பேக் சைடில் வந்து டைப் சி போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. தென் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், பட்டும் உங்களுக்கு பெட் டைப்பில் தந்திருக்காங்க, வினோதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயே உங்களுக்கு லைட் இருக்குது. இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி இந்த இயர்பட்டில் என்ன வசதி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறதுக்கு எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நண்பா, இது வரைக்கும் நீங்கள் டாக் எந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறமா பட் எந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனி தொழில்நுட்பத்துக்குள்ளாடி போகிறோம், அதாவது டெக்னாலஜிக்குள்ளாடி நுழைய போகிறோம். இதுக்கு வந்து கோடு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். இது வந்து அவங்க ட்ரேட்மார்க்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா கேம் பிரியர்களுக்கு இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 மில்லி செகண்டில் இருக்குது. அப்போது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அல்ட்ரா லோ லேட்டன்சி அந்த ரேஞ்சுக்கு போகுது. இது தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி டாக்கோட டோட்டல் பேட்டரி பேக்கப் 35 மணி நேரம். 4 மைக் தந்திருக்காங்க பட்டில், வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட். அப்புறமா அந்த பட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் தான். இஎன்சி சிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் லேட்டஸ்ட் சிப்பு. அப்புறமா IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க, 10 mm டைனமிக் டிரைவர் தந்திருக்காங்க. அப்புறம் அந்த லைட், அவ்வளோதான். டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறமா ப்ளூடூத் ஆட்டோ பேரிங் இருக்குது. 2 பட்டும் உங்களுக்கு மாஸ்டராக தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ பேரிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் பாட்டு கேட்குறதுக்கு எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்லாயிருக்கு, பெட்டர்னு சொல்லிக்கலாம். பெஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு நான் சொல்ல மாட்டேன், பெட்டர், ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட்டில் வரும். இதே பட்ஜெட்டில், இதை விட கம்மியான பட்ஜெட்டில் ஆஃபரில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக். நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அது எது கூட கம்பேர் பண்ணியிருந்தேன்னா ஸ்கல் கேண்டி கூட கம்பேர் பண்ணியிருந்தேன். ஸ்மார்ட் இயர்பட்டு அது கூட கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா லோ லேட்டன்சி இருந்துச்சு, குவாட் மைக் இருந்துச்சு, ஸ்மார்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. இதில் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் வராது. ஆனால் கேமிங் பட்டு அதுவும் உங்களுக்கு கேமிங் பயன்படுத்திக்கலாம், இதுவும் கேமிங் பயன்படுத்திக்கலாம். இது கேமிங்காக பிரத்யேகமாக லைட் எல்லாம் வச்சு அழகாக தந்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ரேட் படி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு 500 ரூபா கூட வரும். அது வந்து பார்த்திங்கன்னா
500 கம்மியாக வரும். ப்ளஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய் இயர்பட்டில் வந்து இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் உணரலாம். இது வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், அது அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க, குழம்பாதீங்க. பார்த்துட்டு ஒரு சிறந்த பட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இதில் ஸ்மார்ட் கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்மார்ட் மீன்ஸ் வந்து ஆப்புக்குள்ளாடி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி போயிட்டு உங்கள் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தோட பேர், இந்த பட்டோட பேரை வந்து உங்கள் பேர் செட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைசேஷன் வந்து இதில் வராது, அந்த பட்டில் வரும், ஸ்மார்ட் இயர்பட்டில் வரும். நண்பா திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், 2 வீடியோவும் பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய முடிவை எடுத்துக்கோங்க. இது போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.